பத்தி சொல்ல போறேன். பிசிக்கல் ஹெல்த் வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு முக்கியமானது ஒன்று. இப்போ அது வந்து நம்ம அதை எப்படி நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியா வைக்கிறது வந்து மெயினா ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து அகடாமிக்ஸ் ஹரிக்குலம் 2 தான் இருக்கும். ஹரிக்குலம் வந்து அகடாமிக்ஸ் தனியா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் தனியா இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அகடாமிக்ஸ்லயும் போவாங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் போவாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து தனி யூனிக் ஒரு இது இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு முயற்சி, ஒரு விடாமுயற்சியோட ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குழந்தைகள் வந்து நம்ம பள்ளி அளவில் இருந்து போட்டியிட்டு தேசிய அளவில் மிக இன்டர்நேஷனல் அளவில் வந்து ஜெயிக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ், ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னா ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். ஒரு டீம் எடுத்துட்டோம்னா ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். இண்டிவிஜுவலா தனியா ஜெயிக்கலாம். இந்த டீம் ஸ்பிரிட்டாக ஜெயிச்சா அதுவும் ஒரு பெருமை தான். பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிசிக்கல் மென்டல் ஹெல்த் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் ஆஸ் அ டாக்டரா நான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, ஒரு பிசிக்கல் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபுல் அட்டெண்டன்ஸையும் ஃபுல் பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். உங்களோட மோட்டிவேஷன் வந்து உங்க பேரண்ட்ஸ் உங்க மோட்டிவேஷனா இருக்கணும். அதான் முக்கியமான ஒன்றா வந்து உங்களுக்கு இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான கரிக்குலம் வெற்றியாவா இருக்கணும். அது இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மிக உச்சத்துக்கு வந்து ஒரு குழந்தைகளோட கனவையும் தூக்கிட்டு போகும். மேலும் வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன். மென்டல் ஹெல்த் வந்து எப்படின்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து முக்கியம். இந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து நிறைய பேர் வந்து ஒபீஸா இருப்பாங்க. ஒபீஸ்னா உடல் பருமனோட இருப்பாங்க. இந்த ஃபிட்னஸ் நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால வந்து நம்ம உடல் வந்து நம்ம ஃபிட்டா இருக்கலாம், நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கலாம், பிசிக்கல் ஹெல்த்தோடையும் இருக்கலாம். மேலும் வந்து நான் ஒரு கைண்ட் மெசேஜா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அந்த ஸ்டேஜ் தவிர்த்து அது நமக்கு ஹார்ம் தர வேண்டியதாக இருக்குதுன்னா அதை விட்டுறணும். அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணி நீங்கள் குறைச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் அளவையும் மேம்படுத்தும். இது வந்து கைண்ட் ஒரு மெசேஜ். பேரண்ட்ஸுக்கும் நான் ஒன்று சின்ன ஒரு ரெக்வெஸ்டாக வைக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு மறைக்கப்பட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்டும் மோட்டிவேஷனும் முக்கியம். ஒவ்வொரு குழந்தைகளும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க. சரிங்களா? எனக்கு வாய்ப்பளித்த இந்த அபர்ணா ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.